ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமானுஷம் நிறைஞ்ச சபிக்கப்பட்ட பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருட்களோட டாப் 5 லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளடி மேரி பற்றி தான். இந்த பிளடி மேரி ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிச்சுவல்ஸ். இது இன்ஸ்பயர் பண்ணி நிறையா ஹாலிவுட் படங்களும் ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸும் இன்டர்நெட்டில் நிறையாவே இருக்குது. இந்த ஒரு ரிச்சுவல்ஸை செய்கிறதுக்கு நம்ம ஒரு இருட்டான அறையை தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து பிளடி மேரி அப்படின்னு 3 முறை நம்ம அந்த கண்ணாடிக்கிட்ட கூப்பிடணும். இப்படி கூப்பிடும்போது அந்த கண்ணாடிக்குள்ளே பிளடி மேரியோட ஆத்மா தென்படும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு ரிச்சுவல்ஸ் செய்யும்போது நம்மளை சுற்றி நிறைய அமானுஷங்கள் நடக்கும் அப்படின்னு மக்களால் பெரிதளவும் நம்பப்பட்டது தான் இந்த ஒரு பிளடி மேரி ரிச்சுவல். நம்மளோட லிஸ்ட்டில் 2ஆவதாக பார்க்க போகிறது தி அனபெல்லா டால் அப்படின்னு இந்த ஒரு பேரை கேட்டோன்னே உங்கள் மனசுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இது நம்ம காஞ்சரிங் படத்தில் வரக்கூடிய அந்த பொம்மை தானே அப்படின்னு. கண்டிப்பாக அந்த ஒரு பொம்மையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொம்மையோட ஒரிஜினை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த ஒரு அனபெல்லா பொம்மையோட ஒரிஜினை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு பொம்மை 1970 ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய அம்மா கொடுத்த கிஃப்டாக பார்க்கப்படுது. அப்படி கிஃப்டாக வாங்கின அந்த ஒரு பொம்மையால் நிறைய அமானுஷங்கள் அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொம்மை எந்த ஒரு இடத்துல வச்சாலும் தானாகவே வேறு இடத்துல கிடக்கிறதாகவும், அந்த பொம்மை யார்கிட்டயோ பேசுகிற மாதிரியும் அப்புறம் சவுத்தில் ஏதேதையோ கிறுக்கிற மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க உணர்ந்தாங்க. இதை சரி பண்ண ஏட் மற்றும் லொரைன் தம்பதியை கூப்பிட்ருக்காங்க. இவங்க தான் அந்த ஃபேமஸ் காஞ்சரிங் படத்தில் வரக்கூடிய எக்ஸிபிஷன் செய்யக்கூடியவங்க. அவங்க அதுக்குள்ளே ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட மியூசியமில் சேஃப் அண்ட் செக்யூராக இன்றளவும் வச்சுருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிறது தி கிரையிங் பாய் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அழுவக்கூடிய இந்த ஒரு ஓவியம் தான் சபிக்கப்பட்ட ஓவியமாக பார்க்கப்படுது. 1980 தி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஜியோவானியால் உரையப்பட்ட இந்த ஒரு ஓவியம் இங்கிலாந்து மக்களுக்கு ஒரு பயம் கலந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சபிக்கப்பட்ட ஓவியத்தை யார் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கெட்டதாக நடக்கணும். அப்புறம் முக்கியமாக இந்த பெயிண்டிங் இருக்கக்கூடிய ரூம் அல்லது வீடு திடீர்னு தீப்பற்றி எரியதாகவும், அந்த ஓவியத்துக்கு மட்டும் எந்த ஒரு சேதமும் ஆகாமல் பத்திரமா இருப்பதாகவும் பேசப்பட்டுச்சு. இதை டெஸ்ட் பண்ண அதே ஓவியத்தை நிறைய காப்பி பண்ணி நிறைய பேருடைய வீட்டில் வச்சுருந்தாங்க. இதை பிஸ்னஸ்க்காக கிளப்பி விடப்பட்ட ஒரு ரூமரா இதை உண்மையாக இந்த மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறது இன்றளவும் மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிறது தி பஸ்பீஸ் ஸ்டூப் சேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சபிக்கப்பட்ட சேரை பற்றி தான். இந்த கதையோட ஒரிஜின் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு குடிகாரன் மற்றும் ரவுடியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த தாமஸ் பஸ்பி. அவர் தன்னுடைய மாமனாரான அட்டியோட பப்புக்கு போய் சரக்கு அடிக்கிறதே வழக்கமாக வச்சுருக்காரு. அப்படி ஒரு நாள் சரக்கு அடிக்கும்போது அவங்க செஞ்ச தப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாக்குவாதத்தில் அட்டி வேணும்னே பஸ்பியோட ஃபேவரட் சேரில் உட்காந்துடுறாரு. இதை பார்த்து கோபமான பஸ்பி, இதான் உன்னுடைய கடைசி நாள், இனிமேல் உனக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் மர்மமான முறையில் அட்டி ரோடு ஓரமாக இறந்து கிடக்கிறாரு. சந்தேகப்பட்டு கைதான பஸ்பிக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. அவனோட கடைசி ஆசை என்ன அப்படின்னும் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பஸ்பி தன்னோட சேரில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது தான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்கிறான். கடைசியாக அந்த சேர்லேருந்து உட்காந்து போகும்போது அந்த சேரை பார்த்து ஒரு கொடூரமான சாபத்தையும் கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சேரில் உட்காந்து பல பேரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதனால் இந்த சேர் பாதுகாப்பற்றதுன்னு முடிவு பண்ணி திரிஸ்க் மியூசியமில் இன்றளவும் யாரும் உட்காராத மாதிரி சேஃபாக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தி ஆங்குஷ்டு மேன் பெயிண்டிங். இதுவும் ஒரு சபிக்கப்பட்ட பெயிண்டிங் தான். இதை செயின்ட் ராபின்சன் தான் இந்த ஓவியத்தோட அமானுஷங்களை அனுபவிச்சவர். இந்த ஓவியத்தை தன்னோட பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தன்னோட வீட்டில் மாட்டி வச்சார். அதன் பிறகு தான் இந்த அமானுஷம் இவரை தொடர ஆரம்பிச்சது. ராத்திரியில் கதவை வேகமாக தட்டுற சவுண்டும் ஈரக்குலையை நடுங்க வைக்கிற அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இதை யார் பண்ணுறான்னு கண்டுபிடிக்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த சத்தம் படம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து தான் கேட்குது. இந்த ஓவியத்தோட ஒரிஜினை சீனோட மனைவி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த பெயிண்டிங்கை பண்ண ஓவியர் இறந்து போயிட்டாருன்னு. இதுதான் அவரோட கடைசி ஓவியம்னும், இதில் பெயிண்டிங்கோட தன்னுடைய ரத்தத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்கை உருவாக்கப்பட்டதாகவும் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இந்த பெயிண்டிங்கை ப்ரேயர் பண்ணி பேஸ்மெண்ட்டில் பூட்டி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நம்ம பார்த்த இந்த டாப் 5 சபிக்கப்பட்ட பொருட்களை உங்களுக்கு பிடிச்ச பொருள் எதுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டீரியஸ் கேகே.